ஜடேஜாவை சிஎஸ்கே விட்டு விரட்டி அடிச்சிட்டாங்களா? உண்மைதான். ஆனா அதுல ஒரு சிக்கல் வந்திருக்கு. ஐபிஎல் ட்ரேடிங் பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு டீம் தாங்கிட்ட இருக்கக்கூடிய பிளேயரை ஒரு டீம் கிட்ட கொடுத்துட்டு அந்த டீம் கிட்ட இருந்துட்டு இன்னொரு பிளேயரை வாங்குறத தான் ஐபிஎல் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. அந்த முறையில இப்ப என்ன நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, சஞ்சு சாம்சனை சிஎஸ்கேக்கு கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே முடிவு பண்ணிட்டாங்க. சஞ்சு சாம்சனுக்குமே ராஜஸ்தான் ராயல்ஸ்ல இருக்கிறது பிடிக்கவே இல்லை. ஏன்னா அங்க ரியான் பராக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. அதனால சஞ்சு சாம்சனை ஒதுக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு காரணத்தால ராஜஸ்தான் ராயல்ஸ்ல இருந்து வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணி இருந்தாரு. அப்படியாக வெளியவும் வந்திருக்காரு. இப்ப அவர் என்ன நினைச்சிருந்தாருன்னா சிஎஸ்கேக்கு போலான்னு வச்சிருந்தாரு. அதனால சிஎஸ்கே ட்ரேட் பண்ணிக்கலாம் ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால சாம்சனுக்காக சிஎஸ்கே கொடுக்க போற வேலை யாருன்னு கேட்டீங்கன்னா அது ரவீந்திர ஜடேஜா தான். ரவீந்திர ஜடேஜா தான் அவருக்கு ஈக்குவலான பிளேயர், அவருக்கு ஈக்குவலான அமௌண்ட் வச்சிருக்கக்கூடிய பிளேயர். அதாவது அவருடைய சம்பளம் 16 கோடி, சஞ்சு சாம்சன் சம்பளம் 18 கோடி. சோ அதனால சாம்சனை ரவீந்திர ஜடேஜா கூட ஸ்வாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. அவரை மட்டும் கிடையாது, அவர் கூட சேர்ந்து 2 கோடி மதிப்பு இருக்கக்கூடிய சாம் கரனையும் ஸ்வாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. அதாவது சாம் கரன் ரவீந்திர ஜடேஜாவை ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு கொடுத்துட்டு சிஎஸ்கேக்கு சஞ்சு சாம்சனை வர வைக்கிறது தான் பிளானே. இது உறுதியா கன்ஃபார்மா ஜடேஜா வெளியே போயிருவாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இது நமக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிடும். நவம்பர் 15ல தெரிஞ்சிடும். ஏன்னா நவம்பர் 15ல தான் ரீடைன் பிளேயர்ஸோட லிஸ்ட்டை ஐபிஎல் டீம் வெளியிடுவாங்க. அப்படி சிஎஸ்கே வெளியிடும் போது அதுல ஜடேஜா இல்ல அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஜடேஜா வெளியே போறாருன்னு அர்த்தம். அதே மாதிரி எப்ப ஸ்வாப் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா உடனடியா பண்ண தேவையில்லை. ஆக்ஷனுக்கு ஒரு வாரம் முன்னாடி பண்ணாலே போதுமானது. அதை பிசிசிஐ கிட்ட சொன்னா மட்டும் போதும். ஆனா ஒரே ஒரு சிக்கல் மட்டும் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா சாம் கரன் ஒரு ஃபாரின் பிளேயர், அவர் உள்ள வந்தாரு அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு ஃபாரின் ஸ்லாட் ஃபுல்லா இருக்கு. அதனால இவங்களுடைய ஃபாரின் பிளேயர்ல ஒருத்தரை வெளியே அனுப்பணும். அப்படி இருக்கிறவங்க வனிந்து அசரங்கா அண்ட் தீக்ஷனா 2 பேர்ல யாராவது ஒருத்தரை வெளியே அனுப்பியே ஆகணும். யாரை வெளியே அனுப்புறதுன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. ஸோ அதுவுமே பிரச்சனையா போயிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்குமே விடை நமக்கு நவம்பர் 15ல தான் கிடைக்கும். ஒருவேளை ரவீந்திர ஜடேஜா சிஎஸ்கேவிலேயே இருக்கலாம். ராஜஸ்தான் ராயல்ஸ்ல இருந்து சஞ்சு சாம்சன் வெளியே வந்து ஆக்ஷன்ல கூட பங்கேற்கலாம். உங்களுடைய கருத்து என்ன? ஜடேஜாவும் சாம்சனும் ஸ்வாப் ஆகலாமா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.